வீடியோ பார்த்துட்டு இருக்கும் எல்லாருக்கும் முதல்ல வணக்கம். இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜனநாயகன் படத்தை வந்து ரிவைசிங் கமிட்டி வந்து நாளைக்கு காலையில் வந்து பார்க்க போகிறதா இப்போ அப்டேட் கிடச்சிக்கிட்டு இருக்கு. இந்த அப்டேட்டை இந்த வீடியோ நம்ம டீலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு மேலே நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக தான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஜனநாயகனை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹட்வினோத் டைரக்ஷனில் நம்ம தளபதி விஜய் அவர்கள் லீட் ரோலில் ப்ளே பண்ணுறாங்க. இந்த படத்துக்கு வந்து நம்மளோட அனிருத் அவர்கள் மியூசிக் பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து ஜனவரி மாதம் 9ஆம் தேதி வந்து ரிலீஸ் ஆக வேண்டியது. ஆனால் இந்த படத்தோட சென்சார் இஷ்யூனால இந்த படம் வந்து ரிவைசிங் கமிட்டிக்கு வந்து இப்போ அமைச்சிருந்தாங்க. போன வாரம் திங்கட்கிழமை வந்து இந்த படத்தை வந்து பார்க்க வேண்டியது. ஆனால் அந்த ரிவைசிங் கமிட்டியில் ஒரு ஆளுக்கு வந்து ஒரு இல்னஸ் ஏற்பட்டனால இந்த படத்தை வந்து பார்க்க முடியாதுன்ற கடைசி ஒரு நோட்டை வந்து விட்டுருந்தாங்க. இப்போ வந்து இந்த படம் எப்படா வந்து ரிவைசிங் கமிட்டி பார்ப்பாங்கன்னு சொல்லி எதிர்பார்ப்பு இருந்தது. நாளைக்கு வந்து மும்பையில் வந்து இந்த படத்தை வந்து ஸ்க்ரீனிங் பண்ண போகிறதா இப்போ அப்டேட் கிடச்சிக்கிட்டு இருக்கு. ஒரு வேளை நாளைக்கு அவங்க பார்த்துட்டாங்கன்னா நாளைக்கு இல்லை நாளை கழிச்சு அது 2 நாளுக்குள்ளே வந்து இவங்க வந்து ஒரு வேறு லெவல் அப்டேட்டாக வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்குள்ளே வந்து இவங்க சென்சார் ரிப்போர்ட் வந்து கொடுத்துருவாங்க. ஒரு வேளை பாசிட்டிவாக வந்து அமைஞ்சதுன்னா இந்த படத்தை வந்து இன்டர்வல் அதாவது எலெக்ஷனுக்கு முன்னாடியோ இல்லாட்டி போஸ்ட் எலெக்ஷனுக்கு முன்னாடியோ வந்து இவங்க வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதன்படி அவங்க வந்து ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதியோ இல்லாட்டி 30ஆம் தேதியோ வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு வந்து முழு வீச்சில் வந்து பிளான் பண்ணுறாங்க. ஒருவேளை வந்து அது நடக்கலைன்னா மே மாதம் வந்து அந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் வந்து இவங்க வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க. ஏன்னா எலெக்ஷன் டேட்லாம் இப்போ வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நமக்கு பொறுத்த வரைக்கும் வந்து 23ஆம் தேதி வந்து எலெக்ஷனு. அதனால் வந்து மேபி 24 ரிலீஸ் பண்ணால் வந்து அந்த எலெக்ஷன் கமிஷன்லேருந்து எந்த ஒரு அச்சுறுத்தலும் இருக்காது. ஏன்னா வந்து எலெக்ஷன் முடிஞ்சிருந்ததுனால அவங்க வந்து இந்த படம் வந்து இன்ஃப்ளூயன்ஸோ அது மாதிரிலாம் எதுவும் பண்ணாது. அதனால் வந்து அவங்க 24 அப்புறம் 30 வந்து பிளான் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஒருவேளை ஏப்ரல் வந்து நீங்கள் ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்கன்னா மே மாதம் இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு வந்து பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது வந்து எல்லாம் வந்து அந்த ரிவைசிங் கமிட்டியோட அந்த சர்டிஃபிகேட்டை பொறுத்து தான் இருக்குது. ஏன்னா அந்த படத்தை நாளைக்கு தான் பார்க்க போகிறாங்க. அந்த படத்தில் ஏதாவது இஷ்யூ இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அது இழுத்துக்கிட்டே போகும். ஒரு வேளை பாசிட்டிவாக வந்து இவங்க வந்து சர்டிஃபிகேட் தரேன்னு சொல்லிட்டாங்கன்னா இந்த படம் வந்து இந்த தேதிகளில் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. இது மட்டும் இல்லாமல் நம்ம தளபதி வந்து முழுநேர பாலிடிக்ஸ் போய் இறக்கிட்டார். நேற்று சிபிஐ என்கொயரிக்கெலாம் போயிட்டு வந்துட்டார். இப்போ வந்து நம்ம எலெக்ஷன் கமிஷன் வந்து டேக் ஓவர் பண்ணனால நிறையா ஊருக்கு போய் வந்து அவரோட பிரச்சாரத்தை வந்து ஆரம்பிக்க போகிறாரு. இது மட்டும் இல்லாமல் என்டிஏவோட கூட்டணியும் வந்து வேறு லெவலில் அவர்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அவளை வந்து உள்ளே கொண்டு வரதுக்கு. குறிப்பாக சொல்லணும்னா 80 தொகுதிகள் கொடுக்குறோன்ற மாதிரி அவங்க வந்து இப்போ வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வந்து இனிமேல் வரப்போகிற நாள்லாம் அது வந்து ஃபயரான ஒரு மூமெண்ட்டாக இருக்க போகுது. நீங்கள் சொல்லுங்கள் ஜனநாயகன் படத்துக்கு வந்து என்ன மாதிரி சர்டிஃபிகேட் கிடைக்க போகுதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அந்த படத்துக்கு நீங்கள் எவ்வளோ ஈகோ அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் புதுசாக தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.